ஹலோ ஹால், திஸ் இஸ் வைஷ்ணவி சரவணன். இன்னைக்கான கொஷின் பார்க்கலாமா? இன்னைக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஸோ அது ஏன் மேம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, டைசிஸ்லேருந்து ஒரு கொஷின், கண்டிப்பாக டைசிஸ்லேருந்து 1 or 2 கொஷின் வரும்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி இந்த ஆல்பபெட் சீரீஸ்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின், ஓகேங்களா, கன்ஃபார்ம். ஸோ நம்ம ஏற்கனவே 1.5 மார்க் வந்து 100% போட்டு வச்சுட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு 1.5 மார்க்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பபெட் சீரீஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான வேர்ட் சொல்கிறேன். சரிங்களா? அந்த வேர்டே என்னதான்? பாசிட்டிவான வேர்டு தான். சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் திங்கிங். மேக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தாங்க ஆன்சர் வரும். சரிங்களா? பாசிட்டிவாக திங்க் பண்ணாவே நாம தான் அந்த கொஷின் பேப்பரோட கிங்காக இருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லா கொஷின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா காமாக அப்ரோச் பண்ணுங்கள். இன்னைக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட் சீரிஸ் இருக்குது. ஏக்கு 1 எடுத்திருக்காங்க, பிக்கு 2 எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி Z வரைக்கும் 26 எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ப்ளஸ் என்பது மல்டிபிள் எனவும், டிவிஷன் என்பது ப்ளஸ் எனவும், மைனஸ் என்பது டிவிஷன் எனவும், மல்டிபிள் என்பது மைனஸ் எனவும் கொண்டால் ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. T மைனஸ் E ப்ளஸ் C டிவைடட் G இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொஷின் பார்த்தோன்னே கொஷினோட சைடில் என்ன பண்ணிடுங்க, கடன்னு எழுதி நம்பர் போட்டுருங்க. சரிங்களா? ஸோ A to M வரைக்கும் எழுதிட்டு பின்னாடி இருந்து எழுதணும். ஸோ Nல இருந்து Z வரைக்கும் இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து எழுதிட்டு போகணும். சரிங்களா? எழுதிட்டு நம்பர் போட்டுருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்துக்கணும். ப்ளஸ் என்பது மல்டிபிள் ஆகவும், டிவைடட் ப்ளஸ் ஆகவும், மைனஸ் டிவைடட் மல்டிபிள் மைனஸ் எழுதிட்டு டேரக்டாக நான் இந்த கொஷின் எழுதிட்டு சிம்பிளை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே மைனஸ்னா டிவைடட், ப்ளஸ்னா மல்டிபிள், டிவைட்னா ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும். Tக்கு என்ன இருக்குது? 20, Eக்கு வந்து 5, அதே மாதிரி Cக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, Gக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? சிம்பிளாக மாற்றணும். சரிங்களா? சிம்பிள் மாற்றாமல் போட்டிங்க அப்படின்னா கடைசியில் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருக்கிற அது இதுவே போட்டு ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ அது ஆப்ஷனில் இருக்கும். ஸோ கொஷின் தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்பர் போடுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷனை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா 4 into 3 12 + 5. சரிங்களா? இது வரைக்கும் எல்லாரும் கரெக்டாக போட்டுருவாங்க. இந்த மல்டிப்ளிகேஷனில் தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ கடைசி வரைக்குமே கான்ஷியஸாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. தேங்க்யூ.